அன்புமணி வருகையை வந்து ராமதாஸ் வந்து முழுக்க சட்டவிரோதம் திரும்ப எலெக்ஷன் கமிஷன் போயிருக்காரு, அவரோட கூட்டணி பேசுறது அப்படிங்கிறது இல்ல. அதை பத்தி அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அது நம்ம வந்து திரு அன்புமணி அவர்கள் கூட அலைன்ஸ் வச்சிருக்கிறோம். அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியும். இப்போ விஜய் எலெக்ஷனை ஒட்டி தான் விஜய்க்கு நெருக்கடிகள் வருதா? சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை கூப்பிடுறீங்க. இல்ல, அது ஒரு தவறான கருத்து எல்லா இடத்திலும் பரப்பப்பட்டு வருகிறது. மதிப்புக்குரிய விஜய் அவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்கனவே எந்த காலத்திலும் ஏற்பட்டது கிடையாது. அவர் ஒரு கட்சி நடத்துகிறார், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நடக்கிறோம். அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுவும் இல்லை. பராசக்தி படத்துல வந்து காங்கிரஸ் வந்து தவறா காட்டுறாங்கன்னு மாணிக்கம் தாகூர் கோவப்பட்டிருக்காரு. நீங்க பராசக்தி படம் பாத்தீங்களா? நான் பராசக்தி படம் பார்க்கல. பழைய பராசக்தி படம் பார்த்திருக்கேன். பழைய பராசக்தி, ஒரிஜினல் பராசக்தி, இது அது ஒரிஜினல் பராசக்தி பார்த்திருக்கேன். அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அந்த பராசக்தி படத்துக்கு நிறைய தடைகள் கொடுத்ததா, சென்சார் போர்டில் கொடுத்ததா நான் பத்திரிகையில் படிச்சிருக்கேன். அப்போ உள்ள காங்கிரஸ், அப்போ உள்ள பராசக்தி படத்துக்கு நிறைய தடைகள் கொடுத்து அந்த படம் வரக்கூடாதுன்னு தடுத்ததாக கேள்விப்பட்டிருக்கேன். அநேகமா அந்த டைம்ல நீங்களாம் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மும்பை போன அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மும்பை என்பது மகாராஷ்டிராவோட ஒரு இது கிடையாது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அங்க இருக்க ராஜ் தாக்கரே உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கடுமையா அண்ணாமலையை விமர்சிச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு பிரித்தாள்ற மாதிரி இருக்குதுலாம் பேசுறாங்க. இதை எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் எந்த விதமான தவறான உள்நோக்கத்தோடு சொல்லல. தேர்தல் பிரச்சாரத்தின் போது சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க தவிர, பம்பாய் மாநிலத்தவருக்கு எதிராகவோ அங்க தாக்கரேக்கு எதிராகவோ எந்த கருத்தும் நான் அவர்கிட்ட பேசினேன் அவர்கிட்ட. ஆனா நான் அந்த எந்த நோக்கத்திலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. குறிப்பா தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும்னு துணிச்சலா கேட்கிற இதுக்கு வந்துட்டாங்க. நீங்களும் ஒரு தேசிய கட்சி, ஆனா அத அந்த மாதிரியான முழக்கத்தை இதை எழுப்புவீங்கன்னா காங்கிரஸ் கட்சி செய்யறதெல்லாம் நாங்க செய்யணும்னு நீங்க விரும்பக்கூடாது. காங்கிரஸ் கட்சி அவங்க என்ன தேசிய கட்சி, அவங்க தேசிய கட்சி அவங்க கேட்கறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பமா இருக்கலாம். எங்களை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுக்கு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்காக தான் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கப்பட்டது. கூட்டணி ஆட்சின்றது பலமா வந்து எதிரொலிக்கிறது தமிழ்நாடு தேர்தலில். கூட்டணி ஆட்சி தான் நீங்கள் முதல்ல சொல்றீங்க, எல்லா கட்சிகளும் நாங்க கூட்டணி ஆட்சின்னு ஒன்றும் சொல்லல. அமித்ஷாஜி கடைசியா வந்தப்ப கூட தேசிய ஜனநாயக கூட்டணி யாரும் பார்த்து பணத்தை வீணடிக்காதீங்கன்ற மாதிரி வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்காரு. இல்ல, பராசக்தி படத்தை பார்க்கல, பார்த்த பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளோட டிமாண்ட் சார், இந்திய கூட்டணி சார் 23ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் ஃபைனல் பண்ணிடுவீங்களா? கூட்டணி கட்சிகள் எல்லாம் முடிவு பொறுத்திருந்து பாருங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதில் தலைமையேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் அதில் அங்கம் பெறும். அது சமயம் இந்த இடங்களை தேர்வு செய்வதற்காக அது மதுரையில் இந்த இடத்தில் நடத்தலாமா அல்லது சென்னையில் நடத்தலாமா அல்லது திருச்சியில் நடத்தலாமா என்கின்ற விதத்தின் அடிப்படையிலும் இன்றைக்கு இந்த இடத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மதிப்புக்குரிய செல்லூர் ராஜா அவர்கள், உதயகுமார் அவர்கள் மற்றும் ராஜன் செல்லப்பா அவர்களும் வந்து கலந்து இந்த இடத்தை மதுரையாக இருந்தால் இந்த இடம் தேர்வு செய்யப்படும் என்பதை சொல்லியிருக்கோம். இல்ல இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. மதுரைன்னா அந்த இடத்துல வச்சிருக்கிறோம். அடுத்து இன்னும் 2 இடத்த சென்னையில் அதில் பார்க்க சொல்லியிருக்கோம். தேதி அதே தேதி 23ஆம் தேதி. இல்ல நலத்திட்ட உதவிகள் எதுவுமே இல்லை. முழுக்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொலிட்டிக்கல் மீட்டிங். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் இருப்பாங்க, தேமுதிக இருப்பாங்களா சார்? அது இனிமேதான் முடிவு செய்யணும். வேற யாரெல்லாம் அவர் வரதுக்குள்ள கூட்டணி இறுதி செய்ய போறீங்க? தலைவர் வர்றாரு, அதுலயே வந்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்குலாம் ஒரே மேடையில் பங்கேற்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராகக்கூடிய அண்ணன் யூபிஎஸ் அவர்களும் எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் மதிப்புக்குரிய பியூஷ் கோயல்ஜி அவர்கள் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்கள் அது குறித்து முடிவு செய்வார்கள்.